ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெரி ஸ்ட்ரீட் சேனல். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்குல கேக் செய்ய போகிறோம். டாப்பிக்கோ கேக். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது. இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தி. இந்த கிழங்கு ரிச் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின் சி, உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த் தரும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் ஷெரி ஸ்ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு நமக்கு தேவையானது மரவள்ளி கிழங்கு, ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஏலக்காய், சர்க்கரை, கூடவே நட்ஸு, பால், தேங்காய் துருவினது, தோல் எல்லாமே சீவி எடுத்துடலாம். இந்த கிழங்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், தோலெல்லாம் சீவியாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் இப்போ நம்ம இதை துருவிக்கலாம். அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக ஏலக்காவும் சர்க்கரையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக சர்க்கரை சேர்க்குறோம் அப்படின்னா, ஏலக்காவை அரைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இங்கே சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். துருவி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் பவுடரையும் இதில் சேர்த்துலாம். வெல்லம் நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாகவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிழங்குலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்கும், அதனால் நீங்கள் வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறோம். நிறைய பால் சேர்க்க வேண்டாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தா போதும். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம இந்த செஞ்சு வச்சுருந்த பேட்டரை வந்து இதில் வச்சிடலாம். எப்போவுமே மரவள்ளி கிழங்கு செய்யும் போது நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும். இப்போது இந்த மாதிரி பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைக்ரோ ஓவனில் பேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி குக்கர் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம இந்த பேட்டரை வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு வேக வைக்கலாம். மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது நல்லா வெந்துடுச்சு. கலரும் பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க வெல்லம்னால ரொம்பவே சூப்பரான கலர் வந்திருக்கு. நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் மேலே நட்ஸும் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்டான மரவள்ளி கிழங்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த மரவள்ளி கிழங்கு, அதாவது டாப்பிக்கோ கேக்கை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.